ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வரப்போகிற வெள்ளிக்கிழமைக்குள்ளாகவே ஒரு மிகப்பெரிய அதிசயம் உன் வீட்டில் நடக்கப் போகிறது. அதன் மூலமாக உனக்கான நல்லதை, நீ ஆசைப்பட்டதை உன் விருப்பப்படியே நடத்தி கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே. எந்த காரியமாக இருந்தாலும் அது நல்லதாக இருந்தால் நடக்கும் வரை யாரிடமும் சொல்லாதே என நான் சொல்லி வைத்திருக்கிறேன் அல்லவா? இப்போதும் அதை போல்தான் மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் உனக்கான நல்லது நடக்கப் போகிறது. அது நிரந்தரமாக நடந்து முடியும் வரையிலும் அதை ரகசியமாக புத்திசாலித்தனத்தோடு வைத்துக்கொள் என் செல்லமே. ஏனெனில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பவர்களை காட்டிலும் எங்கே நன்றாக வந்து விடுவாயோ என பயத்தோடு உன்னை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். உனக்கான நல்லது நடக்கும் வரையிலும் கொஞ்சம் பொறுமையாக இரு. நல்லது நடந்த பிறகு அதை எல்லோரிடமும் சொல்லிக் கொள்ளலாம். எல்லோரும் அப்புறம் அதை பார்த்தும் கேட்டும் அனுபவித்து கொள்ளட்டும். உன்னால் பலன் கிடைக்கும் வரை நீ எல்லோருக்கும் நல்லவனாக தெரிகிறாய். எப்போது உன்னால் எந்த பலனும் இல்லை என நினைக்கிறார்களோ அப்போதே உன்னை கெட்டவனாக சித்தரித்து விடக்கூடிய மனிதர்கள்தான் இங்கு இருக்கிறார்கள் என் செல்லமே. நீ கீழே விழுந்தாலும் யார் உன்னை வீழ்த்தினாலும் சரி, உடனே சற்றும் யோசிக்காமல் நீயாகவே எழுந்து நிற்க கற்றுக்கொள். யாரையும் எதற்காகவும் எதிர்பார்க்காதே என் செல்லமே. உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க உன் வராகி அம்மா நானே இருக்கும்போது மற்ற மனிதர்களை எதற்காக நீ எதிர்பார்க்க வேண்டும்? இந்த வெள்ளிக்கிழமையானது உனக்கான விசேஷங்களை நடத்தி கொடுக்க போகிற நாளாக இருக்க போகிறது. உனது ஆழ்மனம் என்கிற செழிப்பான பூமியில் நீ எப்போதும் நல்ல விதமான பயிர்களைத்தானே விதைக்கிறாய். அதனால்தான் உன் வாழ்க்கையையும் நல்ல விதமாக நான் செய்ய போகிறேன். கெட்ட விஷயத்திற்கு எதிர்வினையாக நீயும் எந்த கெட்டதையும் யாருக்கும் செய்ய வேண்டாம். யார் உனக்கு என்ன செய்தாலும், நல்லதோ கெட்டதோ, நன்மையோ தீமையோ, எதை செய்தாலும் உன் மனதிற்குள் நீ எப்பொழுதும் நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் சிந்தனை செய். கெட்டதை செய்தவர்களும் அவர்கள் செய்த விஷயங்களும் ஞாபகம் வந்தாலும் கூட, அம்மா வராகிதாயே, எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு உரிய தண்டனையும் அவர்களுக்கு உண்டான நல்ல மனமாற்றத்தையும் நீங்கள் உண்டாக்குங்கள் என அதை என் பொறுப்பில் விட்டுவிடு என் செல்லமே. ஏனெனில் காலம் போல பழிவாங்க யாராலும் முடியாது. காலமும் நேரமுமாக நான் இருந்து உனக்கு கெட்டது செய்தவர்களுக்கு உண்டான தண்டனையை நான் கொடுப்பேன். நீயாக தனியாக பழிவாங்க எதுவும் யோசிக்காதே. நீ யாருக்கும் கை கொடுத்து உதவக்கூட தேவையில்லை. ஆனால் கை கொடுப்பது போல கொடுத்து கீழே தள்ளிவிட யோசிக்காதே என் தங்கமே. உன் எண்ணத்தில் கவனமாக இருந்தால், உன் சிந்தனையில் நீ தெளிவாக இருந்தால், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தால், நிச்சயமாக உன் சொல்லும் செயலும் சரியாக இருக்கும். அதன் மூலமாக உன் வாழ்வின் முன்னேற்றத்தை நீ விரைவாக பெற்றுவிடலாம். உன் எண்ணத்தின் வெளிப்பாடுதானே சொல்லும் செயலும். நீ எதை நினைக்கிறாயோ அதுதானே உன் கைகளிலிருந்து செயல்களாகவும் உன் வாயிலிருந்து வார்த்தைகளாகவும் வெளிவருகிறது. இந்த உலகில் மனிதன் எதையோ தேடி அலைந்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறி எவ்வளவோ சொத்து சேர்த்தாலும் கூட இறுதியில் அவனுக்கு தேவைப்படுவது அமைதியும் நிம்மதியும் தான். அந்த அமைதியை கஷ்டப்பட்டு வாழ வேண்டாம். உனக்கு இஷ்டமான விஷயங்களை செய்து இஷ்டப்படி நீ நிம்மதியோடும் அமைதியோடும் வாழ்வதற்கு உண்டான வழிகளை உன் வராகியம்மா நான் காட்டப் போகிறேன். நீ நினைத்ததும் ஆசைப்பட்டதும் நடப்பதற்கு தடையாகவும் சிக்கல்களாகவும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் தகர்த்தெறிந்து உன் இஷ்டம் போலவே உன் விருப்பப்படி உனக்கான வாழ்க்கையை நீ வாழ வைப்பதற்காக, உன்னை வாழ வைப்பதற்காகவும், நீ சந்தோஷமாக வாழ்வதற்குமாகத்தான் அந்த அதிசயத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன். நீயாக உனக்கு கெடுதல் செய்தவர்களை நினைத்து வெறுக்காதே என் செல்லமே. உனக்கு யாரை பிடிக்கவில்லை என்றாலும் சற்றும் யோசிக்காமல் அமைதியாக அவர்களை விட்டு விலகி நின்றுவிடு. ஏனெனில் அப்படி நீ யாராவது செய்த கெடுதல்களை யோசித்தாலோ, கெட்ட மனிதர்களையும் அவர்கள் செய்த விஷயங்களையும் யோசித்தாலோ, முதலில் உன் வெறுப்புக்கு பலியாகுவது அவர்கள் கிடையாது, உனது நிம்மதியும் சந்தோஷமும் தான். மற்றவர்கள் செய்த தவறுக்கு நீயே உனக்கு தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டுமா என்ன? மனதிற்குள் அமைதியாக இரு. அவரவர்கள் செய்த கெட்ட விஷயங்களுக்கும் தீமையான செயல்களுக்கும் அவர்களுக்கு உண்டான தண்டனையை நான் பார்த்து கொள்கிறேன். பிரச்சனைகளை மட்டுமல்ல, பிரச்சனைகளுக்கு உரிய நபர்களையும் தூரத்திலேயே வைக்க பழகிக்கொள். நிம்மதி எப்போதும் உன் அருகில் நிலைத்திருக்கும் என் செல்லமே. கொடுத்து வாழ்ந்து நினைக்கிற உன்னுடைய நல்ல இதயத்திற்காகவே உனக்கான நல்ல விஷயங்களை நான் செய்ய போகிறேன். கெடுத்து வாழக்கூடிய எண்ணம் உனக்குள் இருப்பதில்லை. ஆனாலும் உனக்கு கெடுதல் செய்யக்கூடிய மனிதர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை சுற்றி சுற்றி வருகிறார்கள். அவர்களையெல்லாம் உன் வாழ்விலிருந்து விலக்கி அப்புறப்படுத்தி உனக்கான சந்தோஷங்களை நான் கொடுக்கத்தான் போகிறேன். நீ எல்லோருக்கும் உண்மையாக இருக்க விரும்பினால் முதலில் உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருக்க பழகிக்கொள். அதன் பிறகு எல்லாமே தானாக சரியாகிவிடும் என் செல்லமே.
நீ வேண்டியவற்றில் கவனம் செலுத்தினால் வேண்டாதது அதுவாகவே விலகி போய்விடும். உன் வாழ்க்கையில் கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனைகளும் துன்பங்களும் சோம்பல்களும் சோர்வுகளும் சோதனைகளும் 1000 இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் நீ ஒதுக்கி வைக்க வேண்டும் என நீ நினைத்தால் உன் வாழ்வில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் உன்னுடைய லட்சியங்களையும் நீ அடைய வேண்டிய ஆசைகளையும் உனக்கான தூரத்தையும் உன் வாழ்வின் முன்னேற்றத்தையும் பற்றி கவனம் செலுத்து. வேண்டியதை பற்றி நீ சிந்திக்க ஆரம்பித்தாலே, இந்த நல்ல விஷயங்களை பற்றி நீ சிந்திக்க நினைத்தாலே, உனக்கு தேவையில்லாததும் கெட்ட விஷயங்களும் உனக்கு கவலைகளை உண்டாக்கக்கூடிய விஷயங்களும் தானாகவே விலகி போகும். யாரோ உன்னை தவறாக பேசுகிறார்கள் என்று 100 பேரின் வாயை மூட முயற்சிப்பதை காட்டிலும் உன் ஒருவனின் காதுகளை மூடிக்கொள்ளலாம் அல்லவா? பேசுபவர்கள் 1000 பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். நீ நல்லது செய்தாலும் பேசுவார்கள், கெட்டது செய்தாலும் பேசுவார்கள். வாழ்ந்தாலும் பொறாமையால் பேசுவார்கள், தோற்றாலும் உன்னை பற்றி இழிவாக பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கா நீ மரியாதை கொடுக்க போகிறாய்? அவர்களின் வார்த்தைகளுக்கா நீ முக்கியத்துவம் கொடுக்க போகிறாய்? வேண்டாம். உன் காதுகளை மூடிக்கொண்டு உன் வாழ்க்கையை முன்னேற்றி போய்கொண்டே இரு. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உன் மனதை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். யார் ஒருவர் உன்னை நம்பிக்கையோடு நினைத்து கொண்டிருக்கிறாரோ ஒருபோதும் அவர்களையும் அவர்கள் எண்ணத்தையும் ஏமாற்றாதே என் செல்லமே. இந்த உலகில் இருக்கக்கூடிய மனிதர்களில் பல பேர் ஏன் பேசவில்லை, ஏன் பார்க்கவில்லை என கேட்டால் நேரமில்லை என்று பொத்தாம் பொதுவாக சொல்லிவிட்டு போகிறார்கள். உண்மையில் அவர்களுக்கு உன்னுடன் பேசக்கூடிய அளவுக்கு விருப்பமில்லை, அவர்கள் மனதில் அந்த அளவிற்கு உன் மீது பாசமில்லை என்பதுதான் உண்மை. ஆக இந்த உலகில் யாருக்கும் நேரமில்லாமல் இல்லை என் செல்லமே. அவர்கள் மனதில் அந்த அளவுக்குத்தான் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு பேசாதவர்களை பற்றியும் நினைக்காதவர்களை பற்றியும் கவலைப்படாமல் கடந்து போய்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல முன்னேற்றம் அமையும் போது அவர்கள் தானாகவே உன்னை தேடி வருவார்கள். நீ யாருடனும் சேர்ந்து வாழ முடியாத அளவிற்கு ஒற்றுமை இல்லாமல், மனதில் அனுசரணை இல்லாமல், விட்டு கொடுத்து போகக்கூடிய எண்ணம் இல்லாமல் வாழாதே. எல்லா சூழ்நிலைகளையும் அனுசரித்து சமாளித்து வாழ உன்னை தகுதியான ஆளாக மாற்றிக்கொள்ளின் செல்லமே. ஒரு முட்டாள்தான் தன்னுடன் வாழ முடியாமல் விட்டு போனவர்களை நினைத்து வருத்தப்படுவானே தவிர, ஒரு புத்திசாலி தன்னை விட்டு போனவர்கள் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து காட்ட நினைப்பான். நீயும் அப்படித்தான் நினைக்க வேண்டும். யாரெல்லாம் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ மீண்டும் அவர்களே உன்னிடம் வந்து சேரக்கூடிய அளவிற்கு ஆசை காட்டும் விதமாக நீ உன் வாழ்க்கையை உயர்வாக அமைத்து கொள்ள முயற்சி செய். உன்னால் எந்த பலனும் இல்லை என யாரும் நினைக்காத அளவிற்கு உனக்கான நல்ல முன்னேற்றத்தையும் உயர்வான சந்தோஷத்தோடு நிம்மதியோடு கூடிய வாழ்க்கையையும் நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. பாவம் செய்ய மனிதர்கள் அச்சம் கொள்ள வேண்டும், புண்ணியம் செய்வதற்கு ஆசைப்பட வேண்டும். அப்படித்தான் நீயும் நல்ல காரியங்களை செய்து புண்ணியத்தை அதிகரித்துக்கொள். உன் வாழ்வில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி உன் வராகியம்மா நான் உனக்கு துணையாய் இருப்பேன். எல்லா காலங்களிலும் நீ நினைத்தபடி நடக்கும்படி உனக்கான அதிசயத்தை உன் வீட்டில் நடத்தி கொடுக்க போகிறேன். நான் செய்ய போகிற அதிசயம் மூலமாக நீயும் உன் குடும்பமும் உன்னுடைய உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடைந்து மனம் குளிர போகிறீர்கள். நல்லதே இனி நடக்கப் போகிறது. ஓம் ஸ்ரீ வராகிதாய